சென்செக்ஸ் 227.55 புள்ளிகள் அல்லது 0.32% உயர்ந்து 72,050.38 ஆகவும், நிஃப்டி 70.80 புள்ளிகள் அல்லது 0.32% உயர்ந்து 21,910.75 ஆகவும் முடிவடைந்தது. வர்த்தகம் செய்யப்பட்ட 2,634 பங்குகளில் சுமார் 1,635 பங்குகள் ஏற்றம் கண்டன, 900 பங்குகள் சரிந்தன, 99 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ் ஆர் M&M, Power Grid, BPCL, NTPC, ONGC. டாப் 5 losers ஆர் Axis Bank, Apollo Hospital, ITC, Britannia, Hindustan Unilever. இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் ஆப்டிகல் தீர்வுகளுக்காக அபுதாபியில் உள்ள பேப்ஸ் கோயிலுடன் கூட்டு சேர்வதாக நிறுவனம் அறிவித்ததை அடுத்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸின் பங்குகள் 3.28% உயர்ந்தன. மைக் எலக்ட்ரானிக்ஸ் மின் சக்கரங்கள் மற்றும் இரு சக்கர வாகனங்களுக்கான 42V3 மின்சார வாகன பேட்டரி சார்ஜரை உருவாக்கியுள்ளதாக நிறுவனம் அறிவித்ததை அடுத்து மைக் எலக்ட்ரானிக்ஸ் பங்கு 10% உயர்ந்தது மற்றும் அப்பர் சர்க்யூட்டில் பூட்டப்பட்டது. இந்த சார்ஜர் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் மார்ச் மாதத்தில் வணிக நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆல் இண்டியா வலுவான உற்பத்தி கண்ணோட்டத்தின் காரணமாக ஆல் இண்டியா பங்குகள் 12.4% உயர்ந்தன. ஆல் இண்டியாவின் உற்பத்தி வளர்ச்சி வழிகாட்டுதல் வலுவாக உள்ளது. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த்கேர் இந்தியா மற்றும் ஜிசிசி கல்ஃப் கண்ட்ரீஸ் இல் கவனம் செலுத்தும் 2 தனித்தனி நிறுவனங்களை உருவாக்க நிறுவனம் பிரிக்கப்படுவதாக ஆஸ்டர் டிஎம் ஹெல்த்கேர் கூறியதை அடுத்து அதன் பங்குகள் 7.22% உயர்ந்தன. இண்டிகோ நிறுவனமான இன்டர்குளோப் ஏவியேஷன் பங்கு 1.97% சரிந்தது. அரசாங்க உத்தரவுகளின்படி மும்பை விமான நிலையத்திலிருந்து 6 முதல் 12 விமானங்களை விமான நிறுவனம் ரத்து செய்ய வாய்ப்புள்ளது. நாராயணா ஹிருத்யலா டிசம்பர் மாதத்தில் நிறுவனத்தின் லாபம் ஆண்டுக்கு 22% அதிகரித்ததாக அறிவித்த பிறகும் நாராயணா ஹிருத்யலா பங்கு 4.39% சரிந்தது. Q3 வருவாயில் நிறுவனம் ஆண்டுக்கு ஆண்டு 6.7% உயர்ந்து 1,203.6 கோடி ரூபாயாக இருந்தது. முத்தூட் ஃபைனான்ஸ் வருவாய் மற்றும் லாப வளர்ச்சி இருந்தபோதிலும் நிறுவனத்தின் Q3 மார்ஜின் மதிப்பீடுகளை தவறவிட்டதால் முத்தூட் ஃபைனான்ஸ் பங்குகள் 2.45% சரிந்தன. ஜொமேட்டோ CLSA இலக்கு விலையை 227 ரூபாயாக உயர்த்திய பின்னர் ஜொமேட்டோ பங்கு 2% உயர்ந்தது. CLSA-வின் ஆய்வாளர்கள் சமீபத்திய Q3 முடிவுகள் நிலையான லாபத்தை நோக்கிய ஒரு பாதையை குறிக்கின்றன, இது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேலும் மேம்படுத்துகிறது என்று நம்புகிறார்கள். ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில் பங்குகள் 2.34% சரிந்தன. கடந்த ஆண்டு 11.21 கோடி ரூபாய் நிகர லாபத்திற்கு எதிராக Q3 காலாண்டில் நிறுவனம் 107.60 கோடி ரூபாய் நிகர இழப்பை பதிவு செய்தது. NMDC டிசம்பர் காலாண்டில் நிறுவனம் நட்சத்திர முடிவுகளை அறிவித்த பின்னர் NMDC பங்கு 4.69% உயர்ந்தது. இந்தியாவின் மிகப்பெரிய இரும்பு தாது உற்பத்தியாளர் டிசம்பர் காலாண்டில் ஒருங்கிணைந்த நிகர லாபத்தில் 62.6% வளர்ச்சியை 469.73 கோடி ரூபாயாக அறிவித்தது. இது எஃகுக்கான ஆரோக்கியமான உள்நாட்டு தேவையால் உந்தப்பட்டது. ஆக்சிஸ் பேங்க் பங்குகள் 2%த்திற்கும் அதிகமாக சரிந்தன. மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் பங்கு பரிவர்த்தனைகள் மூலம் ஆக்சிஸ் பேங்க் 5,100 கோடி முறைகேடு செய்ததாக பிஜேபி தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.